திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த பெரியபாளையம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை மதுபான பாருடன் இயங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் அடிக்கடி நிகழும் சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியில் இருசக்கர வாகனங்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் மீது கார்கள் மோதிய விபத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மது அருந்திவிட்டு வாகனங்களை கவனக்குறைவாகவும் அதிவேகமாகவும் ஓட்டி வருவதால் இப்பகுதியில் விபத்துக்கள் என்பது அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை மற்றும் மதுபான பார் ஆகியவற்றை அப்பகுதியிலிருந்து அகற்றக் கோரி சின்னப்பள்ளிப்பாளையம், பெரியபள்ளிப்பாளையம், காந்தி சிலை மற்றும் உன்னியூர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு வந்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.